கிளம்புவாங்க, காஃபி குடிப்பது போல இருந்தாங்க. இப்போ ஒரு முற்றுரிமைகள் உபயோகப்படுத்துகிற கணக்கு தான் சுருக்குக பார்க்க போகிறோம். a cube plus b cube divided by a square plus 2ab plus b squared into a square minus b squared divided by a minus b. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முற்றொருமை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் முற்றொருமைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. என்னென்ன முற்றொருமை அப்படின்னா a cube plus b cube வரும் முற்றொருமை, இந்த a squared minus b squaredக்கு போடுற முற்றொருமை, அப்புறம் இதையும் எழுதணும். இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வராது. என்னென்னா ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது முதல்ல இது இந்த முற்றொருமைகள் எதை யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதிடலாம். ஓகேயா? முதல்ல வந்து கலர் மாற்றுறோம். ஒயிட் கலர், எல்லோ எழுதுவோமா? a cube plus b cube. இதுக்கு என்னென்னா a plus b into a squared minus ab plus b squared. இதில் ஒரு ட்ரிக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த a cube plus b cube ரெண்டு a cube plus b cube a cube minus b cube ரெண்டு முற்றொருமை இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு a cube plus b cubeக்கு a plus b வந்துடும். அப்புறம் a square minus ab plus b squared. அதில் இந்த இடத்துல மைனஸ் சைனும் இந்த இடத்துல ப்ளஸ் சைனும் வரும். இந்த a cube minus b cubeக்கு அது சைன் மட்டும் மாறும். ஸோ உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இதை சொல்லி இது இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஏற்கனவே நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இந்த ட்ரிக்கு சொல்லி தந்ததுனால இதுக்கு கீழே எழுதியிருக்கேன். இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸும். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு இந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் டக்குன்னு எழுதிடலாம். அடுத்தது என்ன? இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய கணக்கு இப்போ போட்டுட்டோம். அதனால் உங்களுக்கு முற்றொருமைலாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்லாம் நினைக்கிறவங்க, இன்னும் வேறு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்கிறவங்க, நிறைய கணக்குகளை நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்க உங்களுக்கு அந்த இது மெமரிஸ் ஆகிடும், பழக்கமாயிடும், மனப்பாடமாக நின்றுக்கிறோம். ஓகேயா? அடுத்து இப்போ இதுக்கு என்னென்னா இது எந்த ஃபார்முலா அப்படின்னா இப்போ a plus b the whole squared என்ன? a squared plus 2ab plus b squared. இதுதான் இது இப்படி எழுதியிருப்பாங்க. ஏன்னா ப்ளஸ்ஸு வந்து கம்யூட் பண்ணிக்கலாம், அதை மாற்றி எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸை முன்ன பின்னே எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ் முன்னாடி வர்றதுனால பின்னாடி வர்றதுனால எந்த அது மதிப்பு மாற போகிற ப்ளஸ் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரே ஒரு விஷயம், இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அதாவது இந்த முற்றொருமையை எழுதிக்கோம், இதுக்குரிய முற்றொருமையை எழுதிக்கோம். இதுக்கு லெஃப்ட் சைடு a plus b the whole squareோட எக்ஸ்பான்ஷன், இது விரிவு, a plus b the whole squareோட விரிவு. இதே எழுதிட்டிங்கன்னா இப்போ என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே டக்குன்னு இது a cube plus b cube போட்டுருவீங்க, a square minus b square போட்டிருங்க. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும், கொஞ்சம் அதை பார்க்கணும். விரிச்சிருக்கதை சுருக்கிடும். இப்போ சுருங்கி இருக்கிறத விரிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ இது விரிச்சிருக்கதை சுருக்கிட்டிங்கன்னா பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேயா? இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இது எல்லாத்தையும் அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா? பிரதியிடணும். ஓகே, நம்ம கணக்கில் இருக்கிறதுல என்னென்ன இருக்குன்றத அந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இந்த பக்கமே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இருக்கிற கணக்கு வந்து a cube plus b cube divided by a squared plus ab plus 2ab plus b squared into இங்கே a squared minus b squared divided by a minus. இதான் நம்மளுக்கு இருக்க கணக்கு. இப்போ இது a cube plus b cubeக்கு a cube plus b cubeக்கு இந்த எழுதணும். ஓகேயா? இது நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தது. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதுதான் a cube plus b cubeக்கு a plus b into a squared minus ab plus b squared. ஓகேயா? டிவைடட் பை இந்த a squared plus b squaredக்கு பொதுவா இந்த a squared b squaredக்கு பொதுவா இதை நம்ம எழுதிக்கலாம். a plus b the whole square எழுதிக்கலாம். a plus b the whole square.
அதே மாதிரி இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏன்னா இது நிறைய தடவை உபயோகப்படுத்திட்டோம், உங்களுக்கு டக்குன்னு வந்துடணும் பார்த்த உடனே. இப்படி எழுதிடலாம். இந்த இன்ட்டு சைன் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கு, அதை நான் இங்கே இன்ட்டு போட்டுறேன். ஓகேயா? இப்போது இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் அந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம என்னென்னு எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். உங்களுக்கு எழுதி காட்டுறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஐடியா வரும் உங்களுக்கு. இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது இந்த எல்லோ கலர் வந்து கண்ணை கொஞ்சம் ஊற்றுது, எங்களுக்கு இந்த கலர் வேண்டாம், இல்லை எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கம் வேணும், இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதணும், எந்த ஒரு டவுட்டுமே நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஓகேயா? அடுத்து இது இந்த இடத்துல நான் என்ன படிக்கேன்னா, இப்போ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா அது ஏ ஸ்கொயர்னு எழுதணும் இல்லையா? அது மாதிரி தான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பியை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி டி ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். இந்த பார்ட்டை தான் நான் வந்து இங்கே இந்த இதை ஜஸ்ட்டு விரித்து இப்போ ஏ ப்ளஸ் பி டி எதுக்குன்னா கேன்சலேஷன் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். இதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நான் அடுத்த பேஜில் இந்த கேன்சலேஷன் சொல்லித்தரேன், அப்போ தான் அங்கே கொஞ்சம் விளக்க முடியும். அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு a plus b into a minus b divided by a minus b. ஓகேயா? இப்போ கேன்சல் பண்ணுறதை பண்ணுவோம் ஒரே மாதிரி. இப்போ ஃபேக்டர்ஸ் காரணிகள். இப்போ வந்து a plus b ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். a plus b by ab இருந்தா a அப்படின்னு இருந்தால் நீங்கள் இந்த ஏயும் இந்த ஏயும் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா காரணிகளை தான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பெருக்கல் இருக்கணும், பிரித்து தனித்தனியாக, இல்லை ப்ராக்கெட்குள்ளே இருக்கணும். இப்போ ப்ராக்கெட்குள்ளே சப்போஸ் இதுவே வந்து இந்த இடத்துல வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ டிவைட் பை ஏன்னு இருந்தால் இது காரணி, இது ஒரு காரணி, இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். பெருக்கல்ல இருந்தால் அப்படி கேன்சல் பண்ணலாம். இல்லைன்னா ஏ ப்ளஸ் பின்னு இருக்கப்போ நீங்கள் ஒரு 2 கூட்டல் மேலே இருக்கப்போ நீங்கள் ஒரு 2 நம்பரோட கூடுதல் மேலே இருக்குது, கீழே ஒரு நம்பர் இருக்குன்னா நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவோம், இங்கே ஏ ப்ளஸ் பியும் இந்த ஏ ப்ளஸ் பியும் கேன்சல் பண்ணலாம், இந்த ஏ ப்ளஸ் பியும் இந்த ஏ ப்ளஸ் பியும் கேன்சல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டல் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். ஆனால் இது 2 அப்படின்னா இது 2 நம்பர்களின் கூடுதல், அப்போ அதை கொண்டு வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஒரே டேர்மாக இருக்கப்போ கேன்சல் பண்ணலாம். ஓகேயா? உங்களுக்கு இதை பற்றின சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இதில் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் போடுறேன். இந்த ஏ மைனஸ் பி கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் நமக்கு இருக்கிற அந்த சுருக்குனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேயா? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எல்லாத்துக்குமே வந்து அந்த முற்றொருமைகளோட ஒரு பக்கம் இருந்துச்சு, அது இன்னொரு பக்கத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக முற்றொருமைக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்து போட்டோம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பொதுவாக இந்த இதை போட்டோம். இந்த கீழே இருக்கிறதுக்குள்ள ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி டி ஏ மைனஸ் பி போட்டோம். கேன்சல் பண்ணிட்டோம். இந்த இது வந்துடுச்சு. ஓகேயா? இப்போது நமக்கு எது விடை? இப்போ நம்மளோட ஆன்சர் எது? இந்த ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு ஏபி கியூப் எல்லாம் வர்றதுனால பயத்தரக்கூடாது. நீங்கள் வந்து திருப்பி வந்து நிறைய தடவை ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானால போட வந்துடும். கான்ஃபிடெண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாப்பி லேர்னிங்.